நான் உங்கள் கோவா தாத்தா. கோவா தாத்தா டைரியில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, அதாங்க தேர்தல் பரப்புரை. அதில் ஒரு சின்ன ரெண்டு பாயிண்ட் வந்துருக்குது. அந்த பாயிண்ட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போது முதல் பாயிண்ட்டு, இப்போது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தலைவர் இருக்கார்ல அண்ணாமலை, அவர் வந்து தேர்தலில் போட்டியிடுறேன்னு அவருக்கு சீட்டு கிடைச்ச உடனே அவர் முதல்ல ஒரு அறிக்கை விட்டார். என்ன அறிக்கை விட்டார்னா, நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், நான் நேர்மையாக தான் கேட்டு வாங்குவேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார். இந்த அறிக்கையை பார்த்துட்டு நம்ம நடிகர் விஜய் ஆண்டனி இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை நான் வரவேற்கிறேன், ரொம்ப நல்ல முடிவு இது வந்து எனக்கு ரொம்ப இது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அப்போ அவர் கூடவே என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போது ஓட்டு போடுற ஜனங்களுக்கும் அவருக்கும் ஓட்டு போடுற ஜனங்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னன்னு, நீங்கள் உங்கள் எதிர்கட்சி வேறு யார் கட்சியாவது ஓட்டுக்கு காசு கொடுத்தா நீங்கள் அதை வாங்கிட்டு உங்களுக்கு அதாவது பிடிச்ச யார் நேர்மையாக இருக்காரோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் போடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். எனக்கும் இந்த விஜய் ஆண்டனி சொன்னதில் எனக்கும் ரொம்ப எனக்கும் அந்த மாதிரி தான் எனக்கும் தோணும். இந்த மாதிரி தான். ஏன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட போய் சொல்லி தான் ஓட்டை வாங்கி அவங்க காசு சம்பாதிச்சிருக்காங்க, அந்த காசை தான் திருப்பி விடுறாங்க. அதனால் அவங்களுக்கு நேர்மையாக நடக்கணுன்றது நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம நாட்டுக்கோசம் தான் நம்ம நேர்மையாக நடக்கணும். அதுக்கோசம் இந்த வாட்டி இப்போது இன்னொரு விஷயம் கூட எனக்கு தோணுது. என்ன தோணுதுன்னா, நம்ம ஓட்டு பண்ணும்போது நல்லவங்க இருக்காங்கன்னா அவங்க தெரிஞ்ச முகமாக நம்ம ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, அவங்க நல்லவங்களா அப்படின்றத கொஞ்சம் நம்ம நாட்டுக்கோசம் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும். நம்ம கொஞ்சம் யார் தனிமனத்தை எல்லாருக்குமே தோணும், இவர் நல்லவரா, இவர் வந்தால் இவர் நம்ம தொகுதிக்கு இவர் ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் அவருக்கு நம்ம ஓட்டு போடணும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஆனால் நம்பிக்கை வரணும். அப்படி தான் இந்த ஓட்டை ஏனோ தானோ எதுக்கும் போட்டுறாதீங்க. யார் எப்படியோ பேசுகிறாங்கன்னு போட்டக்கூடாது. அதோடய வேல்வீடே நம்ம குறைக்கிற மாதிரி ஆகுது. சரிங்க, இது விடுங்க. இன்னொரு அதை ஒன்று சொல்லிட்டேன். இப்போ இன்னொன்று இப்போ இந்த தேர்தல் பரப்புரையில் இப்போ உதயநிதி நம்ம சிட்டிங் மந்திரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ கனடா நாட்டில் அவங்க ஸ்கூல் பசங்களுக்கு மதிய உணவு அறிவிச்சிருக்காங்க. இதை நம்ம இது எங்கேருந்து அவங்க எடுத்துருந்துருக்காங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஆட்சி இருந்து எடுத்திருக்காங்க. இதை அவங்க காப்பி பண்ணி அவங்க இப்போது அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு இவர் பெருமிதமாக சொல்கிறாரு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, கனடா நாடு வளர்ந்த நாடு, கொஞ்சம் பணக்கார நாடுன்னு நம்மளாம் பரவலாக ஏதோ பேசுகிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம திட்டத்தை அவங்க எடுக்கிறாங்கன்னா, ஒருவேளை அவங்க நம்ம நாட்டுக்கு அந்த அளவுக்கு கீழே வந்துடுவாங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அது முக்கியம் இல்லை. ஆனால் கனடா நாட்டில் மதிய உணவு ஸ்கூல் பசங்களுக்கு 1994 அவங்க அறிவிச்சிட்டாங்க. அது நடந்து தான் இருக்குது. இப்போது அதை கொஞ்சம் மேலே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம், அவ்வளோதான். இதை ஒரு உதாரணமாக சொல்கிறது எனக்கும் சரியாக படலை. ஏன்னா ஒரு மந்திரிங்கெல்லாம் ஒரு நல்ல இதுவாக தான் நம்ம நாட்டுக்கு கொடுக்கணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சரி, பார்ப்போம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கோவா தாத்தா. வெல்கம்.